வந்து தேங்காய் பால்கோவா தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக 2 டீஸ்பூன் நெய்யில் வந்து நம்ம முந்திரி ஒரு 10, திராட்சை ஒரு 10, பாதாம் ஒரு 10 எடுத்து நல்லா வறுத்து எடுக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து அந்த திராட்சை வந்து நல்லா பலூன் மாதிரி வரும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு தனியாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம வந்து அதே இதில் வந்து அதே நெய் பேனில் வந்து 1 கப்பு துருவன தேங்காய் வந்து போட்டு ஒரு லைட்டாக வந்து பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த நெய்யில் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ப்ரௌனிஷ் வர்ற மாதிரி நீங்கள் விட வேண்டாம். ஓரளவுக்கு இப்போ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு லைட்டாக வர்ற அளவுக்கு நீங்கள் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அதே கப்பில் வந்து 1 கப்பு வந்து நம்ம ஆல்ரெடி ஹீட் பண்ணி கூல் பண்ணி வச்சுருக்கிற பால் சேர்த்திக்கோங்க. இது வந்து சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த தேங்காய் வந்து இதில் இந்த பாலில் கடந்து வந்து நல்லா வந்து வெந்து வந்துடும். நல்லா வெந்து வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ வந்து இதுவும் ஒரு லைட்டு ப்ரௌனிஷ் கலர் வர்ற மாதிரி இருக்கும். உங்களுக்கு எல்லாம் சேர்ந்து வர்ற மாதிரி இருக்கும். இப்போ இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் சர்க்கரை வந்து நான் சேர்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், 2 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். அதிகமாக வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தேங்காய் போட்டிருக்கோம், அதுவும் இனிப்பு தான். ஸோ வந்து அதிகமாக வேண்டாம். ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஒரு 2 and 2 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் சர்க்கரை சேர்த்துனா போதும். அதிகமாக சேர்த்த வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வந்து நீங்கள் வந்து வெல்லம் கூட நீங்கள் யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா வந்து ஹீட் ஆகி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நமக்கு ஒரு கோல்டன் கலரில் வந்து சைட்லலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு ட்ரை ஆகிற டைமில் வந்து நீங்கள் ஒரே ஒரு ஏலக்காய் வந்து நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே இருக்கிற அந்த சீட்ஸ் மட்டும் போட்டாலே போதும். அந்த ஃப்ளேவருக்காக தான். ஸோ நீங்கள் அந்த சீட்ஸ் மட்டும் போட்டாலே போதும். ரொம்ப ஓவராக போட வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்று மட்டும் நீங்கள் நல்லா கையிலே வந்து க்ரஷ் பண்ணி போட்டாலே போதும். இது ஒரு டைம் நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் மறுபடியும் செய்ய தோணும் ஃப்ரெண்ட்ஸ். வாயில் வச்சு அப்படியே வந்து அதுவாக இறங்கிரும். இப்போ வந்து சூப்பராக வந்து நம்மளோட பால்கோவா ரெடி ஆகிருக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருந்த பாதாம், முந்திரி, திராட்சை பழம் இதெல்லாம் வந்து இதில் வந்து சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கும்போது சாப்பிட்ணும் போல் இருக்குது. ஸோ வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும். இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த அளவுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து இன்னொரு பிளேட்டுக்கு இது சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம இது வந்து கவுத்தி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்திருக்கு. ஸோ எல்லோரும் இது வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டைம் பண்ணால் உங்கள் குழந்தைங்க இதே வேணும்னு அடம் பிடிக்கும். பாருங்கள், எல்லோரும் தயவுசெய்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நல்லா இருக்கா இல்லையான்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.